அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த இல்லீகல் பெண்ணை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார். யார்? ஒரு எஸ்ஐ இல்லை, ஏட்டையா இல்லை, இன்ஸ்பெக்டர் இல்லை, யார்? ஐபிஎஸ் படித்த எஸ்பி பேரு சொக்கலிங்கம். அந்த பெண் கொலை செய்யப்பட்டான். கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டானு. கொன்ற பிறகு எஸ்பி தான் குற்றவாளின்னு அவன் 2 பேர் மாட்டிக்கிறான். எஸ்பி தலைமறைவு. இது எஸ்பி தலைமறைவு. குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய அந்த மாவட்டத்தினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், எல்லா ஸ்டேஷனுக்கும் அவர் தான் கண்காணிப்பாளர். கடமை தவறாமல் பணியாற்றுகிறானா அந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அந்த ஸ்டேஷன். இப்படி இவ்வளோ பெரிய பொறுப்புகள் அவர் கீழே 1200 காவலர்கள், 1200 காவலர்களுக்கு வழிகாட்டியான எஸ்பி ஒரு மாடு பண்ணி தப்பிச்சு ஓடுறாரு. 1.5 ஆண்டு காலம் தலைமறைவு. 1.5 ஆண்டு காலம் தலைமறைவுனா காவல்துறை அவர் பிடிக்கவே இல்லை. வழக்கு நடந்து சிறைக்கு போய் யார்? எஸ்பிங்க. மீண்டும் அவர் பணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பல வருடங்கள் கழித்து எஸ்பி, டிஐஜி, ஐஜியாக சீட்டில் உட்கார்றார். இந்த நாடு விளங்குமாங்க?